சட்டப்பேரவையில் மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தீர்மானத்தை ஏற்று கர்நாடக அரசு பணிந்துவிடாது என முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உச்சநீதிமன்றத்தில் திறமையான வழக்கறிஞர்களை கொண்டு தமிழ்நாடு அரசு வாதாடி கர்நாடகாவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார். உரிமை உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு. ஆகியனாலே அவர் கூட சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாம் தள்ளி போட்டுட்டார் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை. ஆகியனாலே சொல்லுகிறேன், சரியான வக்கீல்களை வைத்து சரியாக வாதாடி சரியான நேரத்தில் மத்திய சர்க்காருக்கு கெடுக்கபடி போட்டால் ஒழிய நம்மால் இது சமாளிக்க முடியாது. கேரளாவில் எர்ணாகுளம் அருகே மழலையர் பள்ளியில் இருந்து சாலைக்கு ஓடிய குழந்தை நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆண் குழந்தை பரபரப்பான பிரதான சாலைக்கு ஓடி வந்த நிலையில் லாரி ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டு வாகனத்தை நிறுத்தினார். பின்னர் குழந்தையை பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர். பல ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ள கரூர் மாவட்டம் கோயம்பள்ளி மேலப்பாளையம் உயர்மட்ட பால பணிகளை விரைவில் முடிக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கோயம்பள்ளி மேலப்பாளையம் கிராமங்களை இணைக்கும் வகையில் கட்டப்பட்ட உயர்மட்ட பாலம் பல ஆண்டுகளாக பயன்பாட்டிற்கு வராதது அப்பகுதியினரை பெரும் சிரமத்திற்கு ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் கரூர் மாவட்ட ஆட்சியர் முத்துக்குமரன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். நிலுவைப் பணிகளை விரைந்து நிறைவு செய்து பாலத்தை விரைவில் பயன்பாட்டிற்கு திறக்க அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். தமிழக காவல்துறையில் தாம்பரம் ஆவடி காவல் ஆணையர்களை இடமாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆவடி காவல் ஆணையராக இருந்த பிரேமானந்த் சின்ஹா தாம்பரம் காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். தலைமையக ஏடிஜிபி செந்தில்குமார் ஆவடி காவல் ஆணையராக மாற்றப்பட்டுள்ளார். தாம்பரம் காவல் ஆணையராக இருந்த சஞ்சய்குமார் தொழில்நுட்ப சேவைகள் ஏடிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த மாற்றத்திற்கான உத்தரவை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமியின் மகன் சித்தார்த் மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கரூரைச் சேர்ந்த அன்புக்கரசு அளித்த புகாரின் பேரில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள 14 கிரவுண்ட் நிலத்திற்கு வங்கிக் கடன் பெற்றுத் தருவதாக கூறி அசல் ஆவணங்களை பெற்றுக்கொண்டு கடன் ஏற்பாடு செய்யாமல் ஆவணங்களையும் திருப்பி வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த வழக்கில் திமுக கவுன்சிலர் ராணி, கலாநிதி வீராசாமியின் உதவியாளர் ஆசை தம்பி, நாராயணன் ஆகியோரும் சேர்க்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே காளியப்பநல்லூர் தீயணைப்பு நிலையம் எதிரே உள்ள ஆபத்தான வளைவு பகுதியில் பழுதடைந்த லாரி கடந்த சில நாட்களாக சாலையில் நிறுத்தப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணித்து வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலையில் விபத்து அபாயம் அதிகரித்துள்ள நிலையில் பெரும் அசம்பாவிதம் ஏற்படும் முன் லாரியை உடனடியாக அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சுமார் 2000 மாணவிகள் பங்கேற்று பள்ளியின் பெயர் மற்றும் போளூர் என்ற எழுத்து வடிவில் அமர்ந்து 20 நிமிடங்கள் பல்வேறு யோகாசனங்களை செய்து அசத்தினர். தொழிலதிபரிடம் லஞ்சம் வாங்கிய அதிகாரி கையும் களவுமாக சிக்கினார். கோவையில் சோலார் நிறுவன அதிபரிடம் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். கோவையைச் சேர்ந்தவரான தீபன் சோலார் பேனல் அமைக்க சின்ன வேடம்பட்டி கௌமார மடாலய வளாகத்தில் செயல்பட்டு வரும் உதவி மின்பொறியாளர் அலுவலகத்தை அணுகினார். அப்போது உதவி செயற்பொறியாளர் கதிர்வேல் 2 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கேட்டதாக கூறப்படும் நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் இதனை தீபன் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை லஞ்சமாக கொடுக்க வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கதிர்வேலை கைது செய்தனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியரின் அறைக்குள் இளைஞர் ஒருவர் ரீல் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் பொதுப்பணித்துறையின் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வடமாநில தொழிலாளி ஒருவர் தவறுதலாக வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டதாக மாவட்ட ஆட்சியர் பிரதீப் தயாள் விளக்கம் அளித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நபர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகர் ராகவா லாரன்ஸின் தம்பி எல்வின் தனது திருமண நாளை முன்னிட்டு குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்ணனின் திருச்சி கிழக்கு தொகுதி அரசியல் பிரவேசம் குறித்து தானும் அவரது பதிலுக்காக காத்திருப்பதாக தெரிவித்தார்.
பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான பொன்னை பாலு, மணிவண்ணன், சந்தோஷ் மற்றும் வழக்கறிஞர் ஹரிதரன் ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை 3வது முறையாக சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. விசாரணையின் பொழுது சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் வழக்கில் முக்கிய அம்சங்கள் விசாரணையில் உள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 4 பேருக்கும் ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. தாம்பரம் அருகே மன்னிவாக்கத்தில் தாத்தாவுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற 7ஆம் வகுப்பு மாணவி அரசு பேருந்து மோதிய விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த மாணவி காவியா பள்ளி முடிந்து தாத்தாவுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபொழுது மன்னிவாக்கம் பகுதியில் பேருந்து மோதியது. சாலையில் விழுந்த காவியா மீது பேருந்து சக்கரம் ஏறி இறங்கியதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் பெருமாளை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்செந்தூரில் இருந்து மதுரைக்கு சென்ற அரசு பேருந்தில் கண்ணாடி வைப்பர் மற்றும் உட்புற மின் விளக்குகள் செயல்படாத நிலையில் இயக்கப்பட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். மழையிலும் வைப்பர் இல்லாமல் பேருந்து இயக்கப்பட்டதால் உயிரச்சத்துடன் பயணித்ததாக தெரிவித்துள்ளனர். பழுதடைந்த பேருந்துகளை இயக்குவதை தவிர்த்து பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்தில் பார்த்தீங்கன்னா வைப்பர் ஒர்க் ஆகலை, ரூமில் லைட் எதுவுமே ஒர்க் ஆகலை. இப்போ மழை வேறு பேஞ்சிக்கிட்டு இருக்கு. வைப்பர் ஒர்க் ஆகலைன்னு கேட்டதுக்கு இல்லை நாங்கள் மெதுவாக மதுரை கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு பயமாக இருக்குது வெளியில் உட்காந்து போகிறதுக்கே. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 2 வீடுகளில் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் திருட்டில் ஈடுபட்டுள்ளனர். வடக்கு திட்டக்குளத்தில் உள்ள வீட்டில் 1 லட்சம் ரூபாய் ரொக்கமும், கணேஷ் நகரில் உள்ள வீட்டில் 41 இன்ச் டிவியும் திருடப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த கொள்ளை சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவாரூரில் ஆக்கிரமிப்பை அகற்றும் நடவடிக்கையால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கூறி 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்று இடம் ஒதுக்காமல் கடைகளை அகற்றிய நகராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறைக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. வியாபாரிகளுக்கு உரிய இடம் வழங்கி தொழில் செய்யும் வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரியில் குப்பை வாகனம் மோதி உயிரிழந்த இதயகிரியின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க கோரி உறவினர்கள் சடலத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் போலீசார் லேசான தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை கலைத்தனர். இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. கோவை டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தைச் சேர்ந்த ஜான் என்பவர் சமீபத்தில் டாஸ்மாக் ஊழியர்களின் போராட்டம் குறித்து யூடியூப் சேனல் ஒன்றிற்கு பேட்டி அளித்திருந்த நிலையில் அவரை டாஸ்மாக் நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை கண்டித்து கோவை டாஸ்மாக் மண்டல அலுவலகத்தில் ஊழியர்கள் திரண்டு வந்து மண்டல மேலாளர் சீனிவாசனிடம் கடும் எதிர்ப்பு தெரிவித்து முறையிட்டனர். அவர்களின் கோரிக்கையை நிர்வாக இயக்குநரிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மண்டல மேலாளர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் கரைந்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. பனையூர் பெரிய குப்பத்தைச் சேர்ந்த குகன் கடந்த 2016ஆம் ஆண்டு சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. நெல்லையப்பர் காந்திபதி அம்பாள் கோயிலின் ஆணி தேர் திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை நெல்லை மாநகர காவல் ஆணையர் தேஷ்முக் சேகர் சஞ்சய் நேரில் ஆய்வு செய்தார். தேரோட்டம் மற்றும் விழா நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தர உள்ளதால் கண்காணிப்பு கேமராக்கள், கூடுதல் காவலர்கள் மற்றும் போக்குவரத்து ஒழுங்குமுறை உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தருமபுரி மாவட்டம் வாணியாறு அணைப்பகுதியில் வசிக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் மக்கள் அரசின் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் அடுக்குமாடி வீடுகளுக்கு பதிலாக தொகுப்பு வீடுகள் கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே பாடல் சத்தத்தை குறைக்க சொன்ன தகராறில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த 4 பேரை அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்ற வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த வழக்கில் செந்தில்குமார் மற்றும் சின்னதுரை ஆகிய இருவருக்கும் கொலை முயற்சி மற்றும் SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தலா 8 ஆயுள் தண்டனை விதித்து கோவை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார்.